ஸோ வெல்கம் டு கியூப் மேத் 1729 சேனல். ஸோ நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் இயர் ஒரு ப்ரீவியஸ் செட் ஆஃப் இயருடைய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கொஸ்டின்ஸில் 25 மேக்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி அந்த 25 கொஸ்டினுமே நம்ம ஷார்ட்கட் மேனரில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்டே ஒரு 10 பார்ட்டு போட போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. நீங்கள் இந்த 10 பார்ட்டுமே பார்த்துட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் யூ கேன் ஏபிள் டு செக்யூர் அபவுட் 20ங்க. ஸோ 20 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுத்துருவேன். மீதி இருக்க அந்த 5 மார்க்கு மட்டும்தான் அந்த ரிலவெண்ட்டான ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை பொறுத்து வரும். அதுக்குமே சப் டாபிக் நான் கேட்டகரி கொடுத்துருக்கேன். கேட்டகரி வைஸில் அதை பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 25க்கு 25 எடுக்க முடியும். எனக்கு மேக்ஸே வராது, சுத்தமாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 20 பார்ட்டை போட போகிறேன். அந்த 20 பார்ட்டையுமே நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸே வராதவங்க கூட 20 மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த 20 மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் மேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. 200 கொஸ்டின்ஸில் 180 அடிக்கக்கூடியவங்க வந்து மேக்ஸ்னால தான் மார்க் போயிருக்கும். அதனாலேயே நிறைய பேர் கிளியர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ மேக்ஸ் வீக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மு. நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணி க்ராக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 25 கொஸ்டின் பார்க்க போகிறேன். ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதில் இருக்க 25 கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் 25 செட்டாக தான் போட போகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஆல்ரெடி கேட்டிருந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். நான் பார்ப்போம் வாங்க. நான் டீட்டெயிலாக எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ஐ வில் என்லார்ஜ் த கொஸ்டின். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த பிளேஸ். ஓகே, இது மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் தாங்க மோஸ்ட்லி நீங்கள் திங்க் பண்ணணும் உங்கள் மைண்டுக்கு. ஒன்றும் 2யுமே க்யூப் பண்ணணுங்க. க்யூப் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள், இல்லை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள், இல்லைனா நார்மல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, 1 2 மேலே 5 இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஜென்ரலாக ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறது ஸ்கொயர் அண்ட் க்யூப் தான் செக் பண்ணணும். ஓகே, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. இப்போ 1 + 4 5 வந்துருச்சுங்களா? இதை நான் போட்டே காட்டுறேன் பாருங்கள். அடுத்து 13, இங்கே வந்து 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, மேலே 13. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ நான் எழுதியே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், தட் இஸ் 1 + 4 5. இன்னொன்று 2 + 3 மேலே வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், தட் இஸ் 4 + 9 13. இதே இந்த பேட்டர்னில் தாங்க நமக்கு போகுது. அப்புறம் நம்ம கொஸ்டினை பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்னில் தான் போகுது. அப்போ 4 5 கொடுத்துருக்காங்க, மேலே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அதே தான் 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர், அந்த கான்செப்ட் எடுத்தாங்க. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னால் 16, 5 ஸ்கொயர்னால் 25. ஸோ 25 + 16 41. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் 41 ஏ. புரியுதுங்களா? ஸோ அது ஒன்றுமே இல்லைங்க. கீழே இருக்க 2 பாக்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் மேலே இருக்கிறது வந்துடுதுங்க. ஃபைன், 41. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்துமே மிஸ்ஸிங் நம்பர் தான். இதை பாருங்கள், நடுவில் ஒரு நம்பர் இருக்குது, 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஒன்றும் ஸ்கொயர் பண்ணணும், இல்லைனா மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இது பாருங்கள், இது சின்ன ப்ராசஸ் தான். இதோடைய பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டும் அதே பேட்டர்னில் தான் வரணும் ரூல் படி. இந்த நான் எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான் வரும். ஓகே, இங்கே 5 2 3 4 கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க. இந்த 2 டயகனலை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. டயகனலை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. 5யும் 4யும் மல்டிப்ளை பண்ணி 2யும் 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் தான் நடுவில் நம்ம வந்திருக்கு. அதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில். அதாவது 5ம் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 20, 2ம் 3யும் பண்ணால் 6ங்க. இந்த பேட்டர்னில் தான் வந்திருக்கு. என்ன நம்பரை பாருங்கள், 5 4 2 3 6. இதே மாதிரி 4 × 8 52 போட்டு காட்டுறேன் பாருங்கள். 4 × 8 32. வேறு என்னங்க கொடுத்துருக்காங்க, 5 × 2 5 × 2 10. உங்களுக்கு நல்லாவே தெரியும். 10 + 2 42. ஸோ இந்த அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள், நமக்கு என்னவாக இருக்கணும், 3 × some unknown வேல்யூ. கரெக்டுங்களா? ஸோ
3 இன்ட்டு சம் அன்னோன் வேல்யூ எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு 8 8 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க 44 கரெக்டுங்களா. ஸோ இது எக்ஸுங்கிற வேல்யூ இப்போ நமக்கு தெரியாது. எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 8 அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிருங்க -8 ஆயிரும். இந்த ப்ளஸ் 8 வந்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் ஆகும்போது -8 ஆயிரும். அப்போ 44ல் 8 போச்சுன்னா 36ங்க. ஸோ 3x ஈக்குவல் டு 36 நமக்கு எக்ஸ் தாங்க வேணும். இந்த ப்ராடக்ட் 3 இங்கிட்டு வரும்போது டிவைட் ஆகும். அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 36/3 தட் இஸ் 12. ஓகேங்களா. நம்மளுடைய ஆன்சரு 12ங்க. ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ 12. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். 110வது கொஸ்டின் எப்பயுமே நல்லா வாசிக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். A sum was put at simple interest at a certain rate for 2 years. Had it been put at 3% higher rate, it would have fetched ₹300 more. Find the sum. ஓகே, நான் உங்களுக்கு பைலிங்குவல்லே சொல்லிடுறேங்க. 2 தமிழ்லேயும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் ₹300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை. இதில் பாருங்களேன், நமக்கு வந்து ஒன்றுமே பிரின்சிபலே கொடுக்கல. பர்டிகுலர் சம் கொடுக்காம ஒரு 2 இயர்ஸில் ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. அதுவே வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு 3% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒரு ₹300 சேர்த்து கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரம் த ஆப்ஷன்லேருந்தே போயிடலாம். ஏன்னா அவங்க கேட்குறது என்ன தொகை தான். ஸோ தொகை ஆப்ஷன்லேயே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணும்போதே நமக்கு குயிக்காகவே கிடச்சிடும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இட் வில் நாட் சேஞ்ச். இதுவே காமன் இன்ட்ரெஸ்ட்னா தான் மாறும், நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால மாறவே மாறாது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நம்மளாம் அசைன் பண்ணுறது தான் இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே. ஓகே தானே, கரெக்டுங்களா. ஓகே, இதில் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். அதாவது கொஸ்டினில் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 5000. ஆப்ஷன் 5000 நான் எடுத்து செக் பண்ணி காட்டுறேன். 2 இயர்ஸ் பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் இங்கே தனியாகவே போட்டு காட்டுறேங்க நெக்ஸ்ட் பேஜில். அதாவது நான் ஆப்ஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா 5000 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். நான் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நானாக அசியூம் பண்ணுறேன். 10%ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10% என்ன வந்து அவங்க 2 இயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எவ்வளோவா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பாருங்கள். ஃபுல் வேல்யூன்னு நான் ஆல்ரெடி நடத்தியிருப்பேன். நாங்கள் இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் நடத்தும் போது பர்சன்டேஜ் டச்சு கொடுத்துருப்பேன். எப்போயுமே பிகினிங் வேல்யூ வந்து 100%. ஒரு டாட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது வந்து 10%. அப்போ 10% வந்து 500. 1 இயருக்கு 500னா அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோங்க 1000 ரூபா. கரெக்டுங்களா. இன்ட்ரெஸ்ட்டே 1000 ரூபா. அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 6000 ரூபா கிடைக்கும். கரெக்டுங்களா. கரெக்ட். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 3% கூட்டினா என்ன சொன்னாங்க 3% கூட்டினா நமக்கு வந்து மொத்தம் வகையில் 300 எக்ஸ்ட்ரா வருன்ருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 3% கூட்டினா என்ன இருக்கணும் 13%. கரெக்டாக அதே அமௌண்ட்டு தான், அதே இயர் தான், ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்றுறேன் நான். ஓகே, அப்போ 13%னா பாருங்கள் 10% வந்து 500 ரூபா, 1% 50 ரூபா. அப்போ 3% எவ்வளோ 150 ரூபா. அப்போ 650 ரூபா ஒரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு 1300 ரூபா. ஸோ 2 இயர்ஸுக்கு 1300. அப்போ 1500 ப்ளஸ் 5000 ப்ளஸ் 1300 எவ்வளோ வரும் 6300 வருமா. ஓகேங்களா. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் 300 ரூபா. ஸோ அவங்க சொன்ன கதைப்படி நமக்கு பக்காவாக வருது. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 10% எப்படி எடுத்தீங்கன்னு கேட்கலாம். நீங்கள் 10 தான் எடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. 5% எடுத்தாலும் எடுத்துக்கலாம், 1% கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. புரியுதுங்களா நான் சொல்கிறது. ஓகே, நான் உங்களுக்கு 1% வச்சு வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் அது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நானாக ஆப்ஷன் என்ன எடுத்தேங்க, இங்கே வந்து நான் வந்து 5000 எடுத்திருக்கேன். நான் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 2 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நானாக எடுத்தேன். ஓகே, இப்போ நான் 1% வச்சுக்கிறேன் உங்கள் கணக்குப்படி. ஓகேங்களா. இப்போ பிகினிங்கில் 100% எவ்வளோ 5000, 10% வந்து 500, 1% 50. அப்போ 1% 50ன்னா ஒரு வருஷத்துக்கு 50னா இப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ 100. இப்போ மொத்தம் எவ்வளோ 5100 ரூபாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து அசலும் வட்டி சேர்ந்தது தான் மொத்த தொகை. கரெக்டுங்களா. இப்போ இதில் 3% கூட்டணும்னு சொல்லிட்டாங்களா. இப்போ 4%ஆக மாறிடுங்க. இப்போ இதில் 4% பார்க்கணுங்க. இதில் வந்து பாருங்கள்,
4%னா 100, 10, 1. 1% 50னா 4% எவ்வளோங்க? 1% இதில் பாருங்கள் 4% கொடுத்துருக்காங்களா? 4னா 100, 10, 1. 1% 50னா 4% வந்து 200 ஆயிருக்கும். கரெக்டுங்களா? 200 வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து 200 ரூபாய் நமக்கு வந்து எதில் வரணும்? 5000 ஒரு நிமிஷங்க, கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான வட்டி விதத்தில் சேமிக்கப்பட்டால் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை தான் கேட்குறாங்க. ஓகே, சம்வாட் இங்கே இதை இடிக்குதுங்க. நான் ஒரு நிமிஷம் வரேன். இங்கே வந்து கரெக்டு தாங்க. ஓகே, 4%க்கு இவ்வளோங்க வந்துச்சு, 200 வருதுங்களா? 4%க்கு ஓகே 200. 1 இயருக்கு 200, 2 வருஷத்துக்கு எவ்வளோங்க? 400. கரெக்டுங்களா? 4% 200 தானேங்க. அப்போ 4%னா பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 100, 2 தள்ளி வச்சா 1%. 1% 50னா 4% 200. ஒரு வருஷத்துக்கு 200னா 2 வருஷத்துக்கு 400. அப்போ 5400. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 300. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ எடுத்து அசியம் பண்ணிக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தாங்க வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து 5000. இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் போட்டது. நீங்கள் என்ன பாருங்கள், நான் இதை வந்து வேறு வேல்யூ வச்சு தான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு போட்டேன்னா 10% போட்டேன். இப்போ வந்து 1% வச்சு போட்டு காட்டியிருக்கேன். ஃபைன், அதுக்கடுத்து நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். A and B can do a piece of work in 10 days, B and C in 15 days, C and A in 18 days. In how many days can B alone do it? இது நான் வந்து டைமண்ட் ஒர்க்கு ப்ராப்ளம். இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா டைமண்ட் ஒர்க்கில் 3 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. 3 கேட்டகரியுமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இது இங்கே ஈஸியாக இருக்கும். இங்கே டேரெக்டாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த ஷார்ட்கட் மெத்தட் தான் இங்கே நான் போட போகிறேன். ஏபி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days, பிசி இன் 15 days, சிஏ இன் 18 days. கொஸ்டினை பாருங்கள், இது எப்படி போடணும் அப்படின்னா, ஏபி 10 days, பிசி 15 days, சிஏ 18 daysங்க. இதில் என்ன சொல்கிறீங்க? 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்சிஎம் எடுங்க. 10, 15, 18க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2ஆல் போட்டிங்கன்னா 5 2s are 10, 15 அப்படியே வரும். 9 2s are 18, 2ஆல் போட்டிங்கன்னா வராது. ஸோ அப்போ 5ஆல் போடலாம். 1 5s are 5, 3 5s are 15, 3 3 9, again 3a 1 1 3, 3ஆல் போட்டால் 1 1 1. எஸ், 2 5s are 10, 10 3s are 30, 30 3s are 90. நம்மளோட எல்சிஎம் வந்து 90 கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? எல்சிஎம் நமக்கு என்னங்க? 90. ஓகே, இந்த 90 இருக்குன்னா இப்போ 10ல் நான் இதை வந்து இண்டிவிஜுவல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். 90ல் how many 10 is there? 9. இங்கே வந்து 6, இங்கே வந்து 90 இல்லை, இங்கே வந்து 5 18s are 90. இப்படி பிடிச்சிட்டேனா? ஓகேங்க, இதை நான் இப்படி கொடுத்துருக்கேங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? பி தனியே வேலையை செய்ய எவ்வளோ நாட்கள் ஆகும்? பி மட்டும் இண்டிவிஜுவலாக கேட்டிருக்காங்கங்க. பி மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கம்பைண்டாக தான் இருக்குது. ஏவும் பியும் சேர்ந்தா 9, பிசியும் சேர்ந்தா 6, சிஏ சேர்ந்தா 5. அப்போ நமக்கு ஏபிசி கிடச்சிச்சின்னா அதிலேருந்து சிஏ தூக்கிட்டோம்னா பி கிடச்சிருமா? அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் 3யுமே ஆட் பண்ணுறேங்க. இது ஆட் பண்ணால் எத்தனை? 2A 2B 2C இருக்குது. ஸோ 2 of A + B + C இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 9 + 6 15 + 5 20. நமக்கு A + B + C தான் வேணும். அந்த 2 இங்கே ரொம்ப டிவைட் ஆயிருங்க. அப்போ இந்த இது வந்து 10 ஆயிரும். A + B + C வந்து இப்போ நமக்கு என்ன மாறிடுச்சு? 10ஆக மாறிடுச்சுங்க. இந்த A + B + Cலேருந்து நான் சிஏவை மைனஸ் பண்ணிட்டேன், எனக்கு பி மட்டும் கிடச்சிருங்களா? A + B + Cலேருந்து சிஏவோட இண்டிவிஜுவல் ஒர்க் செப்பரேட் பண்ணிவிட்டால் பி மட்டும் கிடச்சிருமா? பி இது வந்து சிஏ சேர்ந்தது 5. அப்போ 10 - 5 என்னது? 5ங்க. இப்போ பி மட்டும் இண்டிவிஜுவல் ஒர்க்கு வந்து 5ங்க. இண்டிவிஜுவல் எஃபிஷியன்ட்டு மொத்த ஒர்க்கில் பியோட எஃபிஷியன்ட்டு 5னா மொத்த ஒர்க் அப்போ எவ்வளோ? பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா
டோட்டல் 90/5 போடுங்க. ஸோ 90/5 போட்டிங்கன்னா 90/5 போட்டிங்கன்னா 1 5 சார் 5 18 5 சார் 90. அப்போ பி மட்டும் பண்ணணும் அப்படின்னா 18 நாளில் முடிக்குங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. A and B can do a piece of work in 10 days, B and C in 15 days, C and A in 18 days. In how many days can B alone do itனா 18 நாள் ஆகுங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் அதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட் தெரியாதவங்க தனியாக டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் டைம் அண்ட் ஒர்க்கு. அப்படி இல்லைன்னா நான் என்னோடய சேனலில் தேடி பாருங்கள், வீடியோஸில் போய் பாருங்கள். சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஆப்டிடியூடுங்கிற காலமுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்லா டாபிக் சப் டாபிக் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். இன் அ சர்டன் கோட் லேபர் இஸ் ரிட்டன் அஸ் KPAPTS, ஹவ் இஸ் கேண்டிட் இஸ் ரிட்டன் அஸ். ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி கோடிங் டீகோடிங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ABCD எழுதணுங்க. ஸோ நீங்கள் எல்லாமே தெரியும் எனக்கு ABCD தானேங்க, அதெல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு ப்ரீவியஸ் நம்பரோ அதோட 5 ஆட் பண்ணி வந்தால் அப்படி இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து கொஸ்டின்லேயே A to Z வரைக்கும் எழுதிருங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த பார்ப்போம். நான் இந்த பேஜில் போட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினுக்கு இப்படி நீங்கள் எழுதணும். ABCDEF GHIJ இந்த மாதிரி எழுதிடணுங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் எரேசர் எடுத்துக்கிறேங்க. கீழே எழுதுறேங்க. KLMNOPQRSTUVWXYZ இவ்வளோ தாங்க இங்கே இடம் இருக்குது. ஓகே, இது எப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பேரிசன் பாருங்களேன். இங்கே எல்லுக்கு நேராக அங்கே என்ன மாறி இருக்குன்னு பார்க்கணும். அதே பேட்டர்னில் தான் நமக்கு சீக்கு நம்ம பார்க்கணுங்க. லேபருக்கு எல்லுக்கு நேராக கே மாறி இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், எல்லுக்கு நேராக கே. இப்போ எல் இங்கே இருக்குன்னா கே வந்து எங்கெங்கே இருக்குது, ப்ரீவியஸ் லெட்டருங்க. எல்லுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் தான் கே. அப்போ அதே தான் சியோட ப்ரீவியஸ் லெட்டர் தான் நம்ம எடுக்கணும். கேண்டிடேட்டில் சிக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னங்க, பி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த கேண்டிடேட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. கேண்டிடேட்டுக்கு சிக்கு நேராக பின்னு போடணும். கரெக்டாங்களா? கொஸ்டினை பாருங்கள். கேண்டிட் வந்து பின்னு போட்டேங்க. இப்போ இங்கே வந்து பிக்கு நேராக வந்து இங்கே ஏக்கு நேராக பி போட்டிருக்காங்க. அதாவது லேபருக்கு LA, ஏக்கு நேராக இங்கே பி போட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் என்ன தான் வருங்க, அதே ஏக்கு நேராக பி தான் வரும். ரைட்டுங்களா? அடுத்து இதுக்கு வந்து நான் பிக்கு பின்னே போட்டுட்டேன். அடுத்து தேர்ட் லெட்ரு பாருங்கள். தேர்ட் லெட்டரில் இங்கே வந்து பிக்கு நேராக ஏ போட்டிருக்காங்க. அதாவது பிக்கு நேராக ஏன்னா என்னங்க, ப்ரீவியஸ் லெட்ரு ABCDயில் பிக்கு ஏ போட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே என் இருக்குது. எண்ணுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னங்க, எம். எண்ணுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னங்க, எம். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதணும். எண்ணுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் இங்கே என்னதுங்க, எம் போடணும். அடுத்து இங்கே கொஸ்டினில் பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓ கொடுத்துருக்காங்க. ஓக்கு நேராக இங்கே பி போட்டிருக்காங்க. ஸோ ஓக்கு நேராக பி போட்டிருக்காங்க. ஸோ ஓக்கு நேராக பி போட்டிருந்தாங்கன்னா ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் தான் பி. அப்போ இங்கே அதே மாதிரி டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னங்க வரணும், இ வரணும். அதே மாதிரி இங்கே கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூக்கு நேராக டி போட்டிருக்காங்க. யூக்கு நேராக டி போட்டிருக்காங்க. யூக்கு நேராக டீனா யூக்கு ப்ரீவியஸ் லெட்டர் தாங்க டி. கரெக்டுங்களா? அப்போ நமக்கு வந்து அங்கே ஐக்கு இருக்குது. ஐக்கு ப்ரீவியஸ் லெட்டரு ஹச். இதுக்கு நேராக ஹச் போட்டிருந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ அடுத்து வந்து இங்கே ஆறு போட்டிருக்காங்க. லேபரில் ஆறுக்கு அடுத்த லெட்டர் எஸ் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே டிக்கு நேரம் இ போடணுங்க. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். BBMEHE. BBMEHE இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். BBMEHE இருக்குது. நமக்கு 4வது ஆப்ஷன். ஸோ 4வது ஆப்ஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். If the radius of a circle is increased by 25%, then its area is increased by. ஓகேங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தோன்னே ஜென்ரலாக ஃபார்முலாவே எனக்கு தெரியாதுங்க, அதனால் அப்படின்ட்டு போயிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நார்மல் மெத்தட்லேயும் சொல்லித்தரேன், ஷார்ட்கட் மெத்தடும் சொல்லித்தரேன். 2 மெத்தட் இருக்குது இதுக்கு. ஸோ ஷார்ட்கட் மெத்தட் செகண்டாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நார்மல் மெத்தட் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஈஸி தான் இது.
நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாக இதை அசியூம் பண்ணுறதாங்க ரேண்டமாக. ஓகேங்களா? இப்போ வந்து இதை பாருங்கள், நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr ஸ்கொயரு. ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து என்னங்க, πr ஸ்கொயரு. ஓகே, நான் ரேடியஸ் நானாக ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா ஒரு 8 எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு நீங்கள் பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 8 எடுத்தேன்னா பை அப்படியே வச்சுக்கோங்க. 8 ஸ்கொயரு, அதாவது ஏரியா எவ்வளோ இருக்கும், அப்போ 8 ஸ்கொயர்னா 64 பையன் இருக்குங்க. கரெக்டுங்களா? இதான் என்னோடய ஏரியா. ஆனால் இதில் வந்து 25% அதிகரிக்குதுங்கிறாங்க. என்னது? ரேடியஸு. அப்போ 25% என்னங்க, குவார்டர் பார்ட்டு. அப்போ 8ல் குவார்டர் பார்ட் எவ்வளோங்க, 2. இப்போ எவ்வளோ ஆயிரும், 10 ஆயிரும். இப்போ ரேடியஸ் என்னவா மாறிடுச்சு, 10 ஆயிடுச்சு. 10 இருக்கும்போது ஏரியா என்னவா மாறுது, இப்போ 10 ஸ்கொயர்னால் என்னங்க, 100. 10 ஸ்கொயர்னால் 100 பையாக மாறுங்க. கரெக்டுங்களா? 100 பையாக மாறிடும். இப்போ வந்து இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆப்ஷன் தேடி பார்த்துட்டு 16ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் போட்டக்கூடாது. ஓகேங்களா? 16 இல்லை 26 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா போட்டக்கூடாது, தப்பாயிரும். அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஏறி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 64லேருந்து 100 மாதிரி இருக்குது. அப்போ இங்கே வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க மாதிரி இருக்குது, 36 டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? 36 பை டிவைடட் பை ஆரம்பத்தில் எவ்வளோங்க இருந்துச்சு, 64 பை இன்ட்டு 100. எப்பயுமே இப்படி தான் பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பை கேன்சல். இங்கே வந்து நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வாங்க. 6 6 சார் 66, 9 6 சார் 64, 3 2 சார் 2 3 சார் 6, 3 3 சார் 9. அப்போ 2 × 100/3, 2 × 100/3, 200/3, 200. சாரி, நாட் 200. 9, 3 3 சார் 9, 6 போட்டுறாங்க நாங்கள் ஒரே நிமிஷங்க. இங்கே வந்து 9 6 9 சம்திங் அடிக்குதுங்க இங்கே. ஓகே, இங்கே நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து யூ வில் பி கெட்டிங் எஸ் 56 பாயிண்ட் சம்திங் வருங்க உங்களுக்கு. இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். டினாமினேட்டர் இங்கே என்ன வந்துச்சுன்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஓகே, இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 56.25 வரும் நார்மல் மெத்தட். அது கரெக்டாக வருங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஷார்ட்கட் மெத்தட் இது எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மல் மெத்தட் சொல்லிவிட்டேன். நீங்களும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணி πr ஸ்கொயரில் போட்டு அடுத்து அதை 25% ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் அதோட ஏரியா கண்டுபிடிச்சி அதில் டிஃப்ரென்ஸ் எடுத்து இனிஷியல் வேல்யூ எடுத்து நீங்கள் 100ஆல் மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56.25% வருங்க. ஓகே, நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி சமுக்கு இன்க்ரீஸ்னு கொடுத்தாலும் சரி, டிக்ரீஸ்னு கொடுத்தாலும் சரி. இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் எக்ஸுங்க, டிக்ரீஸ்னால் -x. நான் போடுற மாதிரி ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க. x + x + x ஸ்கொயர் பை 100, அதாவது 2x + x ஸ்கொயர் பை 100ங்க. இது ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்க்ரீஸுங்கு. டிக்ரீஸுங்கு -2x + x ஸ்கொயர் பை 100. டிக்ரீஸுக்கு ப்ளஸுக்கு இதுங்க. ஓகே, இப்போ 2x + x ஸ்கொயர் பை 100. இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது. சரி, நீங்கள் ஃபார்முலாலே போடவே தேவையில்ல, டேரெக்டாக இதை போட்டு போயிட்டாங்களாம். 2x எக்ஸ் என்னங்க கொடுத்தாங்க, 25%. 2 × 25 50. 25 ஸ்கொயர் என்னங்க வரும், 625/100. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 6.25. ஸோ 50 + 6.25 56.25. ஸோ இது ஒரே நிமிஷத்தில் போட்டு போயிட்டேங்களா, ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க, 10 செகண்ட் தான் ஆகும் இந்த மாதிரி சம்ஸ்லாம் போடுறதுக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது இவ்வளோ பர்சன்டேஜ், அப்படி ஆகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டுருங்க. டிக்ரீஸ் ஆனால் -x போட்டுக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இது. ஓகேங்களா? ஃபைன், நம்ம அடுத்த சம் போயிடுவோம். In a mixture of 28 liters, the ratio of milk and water is 5:2. If 2 liters of water is added to the mixture, find the ratio of milk and water in the new mixture. ஒன்றுமே இல்லைங்க. ஸோ மொத்தம் 28 லிட்டர் இருக்குங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா கலப்படமாக இருக்குது. மில்க்கும் தண்ணியும் கலந்தது தாங்க. அதில் தண்ணி எவ்வளோ, பால் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. 5:2 ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லிட்டர்னு கொடுக்கல, அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் லிட்டரு. ஸோ இங்கே பாருங்கள், மொத்த லிட்டர் வந்து 28ங்க. இதில் 5:2 ரேஷியோவில் இருக்குங்க. 5:2 ரேஷியோ, அதாவது மில்க்கும் வாட்டருங்க. இப்போ 5 பங்கு பால், 2 பங்கு தண்ணி. அப்போ எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்,
5 இது 2 ரேஷியம் ஆட் பண்ணுங்கள். 7 × 28 1 7 7 4 7 28. அப்போ 20 லிட்டருங்க மில்க்கு 20 லிட்டர்னால் மீதி இருக்க 8 லிட்டர் தண்ணியாக தான் இருக்குங்க. ஸோ அப்போ மில்க்கும் வாட்டரும் பாருங்கள் 20 + 8 இப்படி இருக்குங்க. ஓகேங்களா? 20 8ன்னு இருக்குங்க. மில்க் 20 லிட்டர், வாட்டர் 8 லிட்டர். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இஃப் 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் டு தி மிக்சர், இந்த கலவையிலேயே மறுபடியும் இன்னும் 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ரேஷியோ என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, இதெல்லாம் 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணோன்னா 20 + 10ன்னு வந்துடும். இதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும், 0 0 கேன்சல் ஆகி 2:1ன்னு வருங்க. ஸோ நியூ ரேஷியோ நமக்கு என்னங்க 2:1. ஸோ கிளாரிட்டியாக கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கேன், பார்த்துட்டே வாங்க. ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 2 மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு சிங்கிள் கொஸ்டின்லேயே கேட்டிருக்க 2வது டைம் அண்ட் ஒர்க் அடுத்த கொஸ்டின். கேரண்டட் 2 மார்க்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. பார்க்காதவங்க பாருங்கள், போய் டைம் அண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபைன். இந்த கொஸ்டினை பாருங்கள், 123வது கொஸ்டின். A, B and C together can finish a piece of work in 4 days. A alone can do it in 12 days and B alone in 18 days. How many days will be taken by C to do it aloneங்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. அப்புறம் தனியாக A மட்டும் பண்ணது, B மட்டும் பண்ணுதுங்க. அப்போ C மட்டும் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க, அதே ப்ராசஸ் தாங்க. நான் தனியாக போட்டு காட்டுறேங்க இந்த சம்மை. இதை சொல்லியிருக்காங்க, ABC 3 பேரும் சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறாங்க. A மட்டும்னா 12 நாளில் முடிக்கிறாங்க. B மட்டும்னா 18 நாள்லங்க. C மட்டும்னா எவ்வளோ நாள்னு கேட்குறாங்க. கரெக்டாக அஸ் யூஸ்வல் எல்சிஎம் தாங்க. 4 12 18 எல்சிஎம் எடுத்தால் என்னங்க வரும், 18 பெரிய நம்பர். 4 டிவைட் ஆகாது, 12 ஆகாதுங்க. இப்போ டபுள் பண்ணுங்க, 36,000. 36ல் 4 டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகும். அப்போ அவங்க 36 தாங்க உங்களோட எல்சிஎம். 9 இதில் 3 இதில் 2. கரெக்டுங்களா? நமக்கு என்னங்க வேணும், இப்போ வந்து நமக்கு சி மட்டும்தான் வேணும். இங்கே பாருங்கள், ஏவோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு தெரிஞ்சு போச்சு, பியும் தெரிஞ்சு போச்சு, ஏபிசியும் தெரிஞ்சு போச்சு. இதில் ஏபிசியிலேருந்து ஏபியை தூக்கிட்டோம்னா சி கிடச்சிருமா? அப்போ ஏபி தெரியும், 3 + 2 5. அப்போ 9ல் 5 போனால் எவ்வளோங்க, 4. அப்போ சியோட இண்டிவிஜுவல் ஒர்க்கு வந்து 4. அப்போ டோட்டல் ஒர்க்கு சி மட்டும் பண்ணால் எவ்வளோ நாளில் பண்ணுங்க, 36/4. 36/4 என்னங்க, 9 டேஸ். ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், 9 டேஸ் இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இதுக்கு நான் எல்லாமே ட்ரிக் கொடுத்துருக்கேன், டைமண்ட் ஒர்க். அதனால தான் சொன்னேன் நான் இது கேரண்டட் டாபிக். ஸோ அதில் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? ஈஸியாக அழகாக நீங்கள் 3 மார்க் எடுத்துடலாம். இது ஒரே கொஸ்டினில் கேட்டிருந்த, ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 58 + ரூட் ஆஃப். இந்த மாதிரி சப் ரூட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே இது நிறைய ரூட் இருக்குது நமக்கு தெரியாதுன்னு போயிடக்கூடாது. நீங்கள் லாஸ்ட் டேர்மை மட்டும் பாருங்கள், ரூட் ஆஃப் 25 இருக்குங்க, ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இதான் ஸ்கொயர் ரூட்டுக்கும் நான் ட்ரிக் கொடுத்துருக்கேன். இப்படி இங்கே வந்து இன்னும் பெரிய நம்பர்லாம் கொடுக்கலாம், அவங்க நார்மல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்னங்க வரும், உங்களுக்கு 5 வரும். கரெக்டுங்களா? ஸோ நான் அந்த கொஸ்டின் எழுதுகிறேன். ரூட் ஆஃப் 58 இங்கே எழுதி காட்டுறேங்க. ரூட் ஆஃப் 58 ப்ளஸ் போட்டிருந்தாங்க, மறந்துட்டேன், ப்ளஸ் 31 ப்ளஸ் 21 ப்ளஸ் 11 ப்ளஸ் அந்த ரூட் 25க்கு 5 போட்டுறேங்க. ஓகே, இப்போ வந்து 16 ஆயிருமா? இந்த டேர்ம் 16 ஆச்சுன்னா ரூட் 16 என்னங்க 4. இப்போ 21 + 4 என்னங்க ஆகும், 25 ஆயிரும். 25 ரூட் எடுத்திங்கன்னா 5 ஆயிரும். அப்போ 31 + 5 என்னங்க ஆயிரும், 36 ஆயிரும். ரூட் 36 எடுத்திங்கன்னா 6. 58 + 60 என்னங்க வரும், 64 வரும். 64க்கு ரூட் எடுத்திங்கன்னா 8ங்க. ஸோ உங்கள் ஆன்சர் 8. ஸோ சப் ரூட் பேக்வேர்ட்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஓகேங்களா? 4 தடவை ரூட் எடுத்திங்கன்னா 8 வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இதுவும். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்முங்க. பார்க்க தான் அப்படி இருக்கும், ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ மேக்ஸில் 25க்கு 25 எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுத்துருவேங்க. ஸோ சுத்தமாக எனக்கு மேக்ஸே வராதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நான் 20க்கு மேலே எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கேரண்டி தரேன். ஸோ 20 மார்க் வந்தாலே எனக்கு போதும்னு நினச்சேன். நிறைய பேர் நினைப்பீங்க, ஏன்னா எக்ஸாம்ஸில் நிறைய மேக்ஸாலேயே விட்டுருப்பீங்க. 10 மார்க் தான் வாங்கிட்டு இருப்பீங்க, மீதி 15 மார்க் மேக்ஸாலேயே போயிருக்கும். அதனால் உங்கள் ரேங்க் எல்லாம் அப்படியே டவுன் ஆகிருக்கும். ஸோ நான் மேக்ஸில் 20க்கு மேலே எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன். ஃபார்முலா எல்லாமே என்ன 1 or 2 ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. மேக்ஸிமம் 23 கொஸ்டின் கேரண்டியாக போட்டுடலாங்க. எனக்கு தெரிஞ்சு 23 கொஸ்டின்
எந்த ஃபார்முலா எல்லாமே போட முடியுங்க. நான் ஷார்ட்கட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லா சம்முக்குமே. நார்மல் மெத்தடும் சொல்லித்தரேன், ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த பாருங்கள். 5% income of X is equal to 15% income of Y and 10% income of Y is equal to 20% income of Z. If incomes of Z is rupees 3000, then the total income of X, Y and Z in rupees. ஓகே, எக்ஸ் ஒய் இசட்டோடைய மூன்றோடைய வருமானங்கள் தாங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். 5% ஆஃப் இன்கம் எக்ஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் இன்கம் ஆஃப் ஒய். நான் தனியாக சால்வ் பண்ணி காட்டுறேங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5% ஆஃப் இன்கம் ஆஃப் எக்ஸு அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா 15% ஆஃப் இன்கம் ஆஃப் ஒய். அப்படியே டேட்டா எடுத்து எழுதுங்க. 5% எக்ஸ் ஈக்குவல் டு 15% ஒய். கரெக்டுங்களா? அதே மாதிரி 10% ஆஃப் ஒய் வந்து என்ன சொன்னாங்க, 20% ஆஃப் இசட்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி இசட் ஈக்குவல் டு 3000 சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க, எக்ஸ் ஒய் இசட் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போ பாருங்கள், இந்த இசட்டை தூக்கி நம்ம நேரடியாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 10% ஆஃப் ஒய் வேல்யூ கிடச்சிருமா? ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே பாருங்கள், இந்த இசட்டை தூக்கி இங்கே போட்டோன்னா 10% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 20% இன்ட்டு அந்த 3000 இங்கே நான் போடுவேன். ஓகே, 3000ல் 20% எவ்வளோங்க? ஆல்ரெடி சொல்லிக்கிட்டேன் ஷார்ட்கட். ஃபுல்லாக இருக்கிறது 100%. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 10% ஆயிரும். அப்போ 300ங்கிறது 10%. நமக்கு வேணுங்கிறது எவ்வளோ? 20%. அப்போ 600 டைரெக்டாக கிடச்சிரும். 10% ஆஃப் ஒய் வந்து 600. நமக்கு ஒய் தாங்க வேணும். அப்போ எந்த வேல்யூவோட 10% நமக்கு வந்து 600? எந்த வேல்யூவோட 10% 600? 10% என்ன? 10/100 தான். அப்போ அங்கிட்டு போகும்போது 100/10 வந்துடும். இன்ட்டு 600, 0 கேன்சல். அப்போ வந்து மீதி நமக்கு இருக்கிறதே எவ்வளோங்க? இப்போ 60 × 100 வந்து 6000 வந்துடுங்க. ஸோ ஒய் வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு 6000. ஒய் வேல்யூ கிடச்சிருச்சுங்க நமக்கு 6000 கிடச்சிருச்சு ஒய் வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் இந்த ஒய் வேல்யூ தூக்கி என்ன பண்ணலாம், நான் ஃபஸ்ட்டு இதில் போடலாம். 5% எக்ஸ் ஈக்குவல் டு 15% ஒய் தானே கொடுத்துருக்காங்க. இந்த ஒய்ங்கிற இடத்துல நான் 6000 போடலாமா? இப்போ 5% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 15/100 இன்ட்டு 6000 போடுவேன். நமக்கு எக்ஸ் தாங்க வேணும். அப்போ இந்த 5/100 எங்கிட்டு போகும்போது மேலே வரும்போது 100/5 வந்துடும். ஓகேங்களா? இல்லைனா நேரடியாக இங்கேயே போட்டு ஒரே நிமிஷம் போட்டு காட்டுறேங்க. இந்த 5% நான் என்ன பண்ணிக்கலாம்னா 5/100 எழுதுவேன். இந்த 100 கேன்சல். 1 5 are 5, 3 5 are 15, 6 3 are 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18,000ங்க. கரெக்டுங்களா? 3 வேல்யூமே கிடச்சிருச்சு. எக்ஸ் 18,000, ஒய் வந்து எக்ஸ் 18,000, ஒய் வந்து நமக்கு 6000 கிடச்சிச்சு. இசட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 3000. மொத்தம் 3 சேர்த்து தாங்க கேட்குறாங்க. இது 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 9 18 27 வருங்க. 27,000 வருதுங்க. உள்ளதாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. 27,000 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபார்முலா கிடையாது, லாஜிக்கலாக தான் நீங்கள் போடணும். ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 146வது கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த கிராஃப் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த ப்ராஃபிட் ஆஃப் 2004 to 5 கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு 2004ல் எவ்வளோ இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த பிக்சரில் 2004ல் 30, 2005ல் 50. ஓகே, 30லேருந்து 50%க்கு போயிருக்குங்க. 30லேருந்து 50%க்கு போயிருக்குங்க. ஓகேங்களா? 2004ல் 30%, 30லேருந்து 2005ல் 50 போயிருக்கு. அப்போ எவ்வளோங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 20. பிகினிங்கில் 30. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அப்படி தான் பார்க்கணுங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்க்கணுங்க. சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் பை ஒரிஜினல் வேல்யூ. 30லேருந்து 50 போயிருக்குன்னா 20 மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் 30 இருந்துச்சு. இன்ட்டு 100ங்க. 0 கேன்சல். 200/3. ஸோ 200/3 என்னங்க வரும்? 1 3 are 3, 6 3 are 18, மீதி 2 20, மறுபடியும் 6 3 are 18, மீதி 2. அப்போ 66 2/3%ங்க. ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 66 2/3%ங்க. 66 2/3% இருக்குது. ரொம்ப ஈஸிங்க. ஒன்றுமே இல்லை, இதில் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த சம் போயிடுவோம் நம்ம. 1 liter of water is added to 5 liter of a 20% solution of alcohol is in water. The strength of alcohol in the new solution. இது பாருங்கள், ஒரு 5 லிட்டரு வந்து ஒரு கண்டென்ட்டில் வந்து
பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1 லிட்டர் தண்ணீர் அதில் சேர்க்குறாங்க. அப்போ புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் இது உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஓகே, டோட்டலாக இப்போ எப்படி இருக்குது, லிக்விடாக இருக்குது. இதில் எவ்வளோ அந்த தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ ஆல்கஹால் எவ்வளோ வாட்டர்னு தெரியல. ஓகே, அந்த தண்ணி வந்து இப்போ 5 லிட்டர் இருக்குன்ட்ருக்காங்க. அந்த 5 லிட்டரில் 20% ஆல்கஹால்ட்டாங்க. அப்போ 20னா என்ன, அது 1/, இந்த 20 பார்ட்டுனா ஃபுல் பார்ட் 100%ல் வந்து ஹாஃப் பார்ட் இங்கே 1 லிட்டர் வருங்க. கரெக்டு. அதாவது இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து 5 லிட்டர் இருந்துச்சுங்களா, இதில் 20% கண்டுபிடிக்கணுங்க. 20/100 அதாவது 1 லிட்டருங்க. அப்போ இதில் 5 லிட்டரில் வந்து ஆல்கஹால் 1 லிட்ரு, வாட்ரு 4 லிட்டர். கரெக்டுங்களா? மொத்தம் 5 லிட்டரில் கலந்துருக்கு, ஆல்கஹாலும் சேர்ந்து தான் இருக்குது. அந்த ஆல்கஹாலோடைய அளவு கொடுத்துட்டாங்க, இது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 20%. அப்போ 1 லிட்டர் ஆல்கஹால், மொத்தம் 5 லிட்டர் லிக்யூடில் 1 லிட்டர் ஆல்கஹால், மொத்தம் 4 லிட்டர் தண்ணி இருக்குதுங்க. ஓகேங்களா? மிக்சிங் ஆகி இருக்குது. ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணுறேன்னு சொல்ல வராங்க. அப்படி ஆட் பண்ணும்போது எவ்வளோ இருக்கும் ஆல்கஹாலோடைய பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பாக பர்சன்டேஜ் குறைஞ்சிருந்தானுங்க. ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் ஆரம்பத்தில் 20% இருந்திருக்கு 5 லிட்டர் தண்ணிக்கு. இப்போ இன்னொரு லிட்டர் தண்ணி கூடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அளவு குறையும். அது எவ்வளோ குறையும்னு தெரியாத கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 1:4ன்றதுல 1 லிட்டர் தண்ணி இப்போ ஆட் பண்ணோம்னா 5 அப்போ 1:5 ஆயிரும். அப்போ இது ஆல்கஹால், இது வாட்டர். ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம்னா 1/1 + 5னா 6 × 100. 100/6 போட்டிங்கன்னா என்னங்க வரும்? 1 6 6, மீதி 4 வரும். ஸோ 40ல் 6 6 36, மீதி 4. ஓகே, மீதி 2 இருக்கும். எஸ், 16 2/3 வருதுங்க. 16 2/3 இருக்காங்க. 16 2/3 இருக்குங்க. 16 2/3% வருது. கரெக்டு தாங்க. ஸோ அதில் எவ்வளோ இருக்குது? 16 2/3% ஆல்கஹால் இருக்குது. அப்போ கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 3.75 சம்திங் குறைஞ்சிருச்சுங்க. நம்ம தண்ணி கூட்ட அந்த ஆல்கஹாலோடைய அளவு குறைஞ்சிடுங்க இல்லைங்க. எஸ், 142 அடுத்த சம் கொடுத்துருக்கேன். இஃப் த காஸ்ட் ஆஃப் 12 ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல். அதாவது 12 ஆர்டிக்கலில் வந்து அதை வந்து எதுக்கு ஈக்குவல்னால் 10 ஆர்டிக்கல் விற்கிறதுக்கு. அதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க, அது என்ன ப்ரைஸ்ன்னு தெரில. இதுக்கு நான் நார்மல் மெத்தடை சொல்லித்தரேன், ஷார்ட்கட்லேயும் சொல்லித்தரேங்க. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, 12 பொருள் வாங்கியிருக்கீங்க. 12 பொருள் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஒரு ப்ரைஸுக்கு. அதை வந்து 10 பொருளுக்கு நீங்கள் விற்றதுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பொருளை 100 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை 100 வாங்கினா 12 பொருள் நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன்? 1200 வாங்கியிருப்பேன். இப்போ நான் 10 பொருளுக்கு இந்த 1200 ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எவ்வளோக்கு விற்றுருந்தா 10 பொருள் 1200 விற்க முடியும்? 120 விற்றா கண்டிப்பாக விற்க முடியும். ஒரு பொருளை 120 விற்றா 10 பொருளே எனக்கு இவ்வளோ கிடச்சிரும். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் ஏறி இருக்குது? 100 120 எவ்வளோ சேஞ்சஸ்ங்க வச்சுருக்கேன்? 20 சேர்த்து வச்சுருக்கேன்னா, இப்போ 20/100 × 100 20%ங்க. இது வந்து எந்த ப்ராசஸில் லாஜிக்கலாக போட்டிருக்கேன், ஷார்ட்கட்டு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், 20% மாறிடுச்சு. கரெக்டுங்களா? இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்டிகல்ஸ்லாம் அப்படி வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லைங்க, அந்த ஆர்டிக்கலோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆர்டிக்கலோட டிஃபரன்ஸ் பை செல்லிங் ப்ரைஸ். இந்த ஃபார்முலா வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா இல்லை, ஒரு ட்ரிக்கு. டிஃபரன்ஸ் இன் ஆர்டிக்கல் பை செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100ங்க. இப்போ பாருங்கள், ஆர்டிக்கல் 12 10, 12 - 10 செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 ஆர்டிக்கல் இன்ட்டு 100ங்க. ஸோ 2/10 இன்ட்டு 100ங்க. 10 கேன்சல், 20%ங்க. ஒரே செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரி, இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நீங்களாம் அசிம் பண்ணி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. நார்மலாக சொல்லிவிட்டேன், ஷார்ட்கட்டாக சொல்லிவிட்டேன். ஓகே, சரி, நம்ம அடுத்த சம் போயிடுவோம். The difference between the present age of P and Q is 8 years and the ratio of present age is 2:3. What is the P present age? இங்கே பாருங்கள், 2 பேர்த்தோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து கொடுக்கல, அவங்க அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸும் 8ன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஈஸியாக போயிடலாங்க. இதெல்லாம் நம்ம ஆப்ஷன்லேருந்தே போயிட்டால் பெட்டராக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஆப்ஷன் ஏ வந்து 16ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பியும்
க்யூவும் ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதாவது 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சம் வேல்யூ இங்கே போட்டால் வரணும். ஓகே, பியோட வேல்யூ எதாவது கேட்குறாங்க, ஆப்ஷனில் நான் 16 இருக்குது. பியோட ஏஜ் 16னா இங்கே 2வோட எதை பண்ணியிருந்தால் இங்கே 16 வந்திருக்கும், 8 மல்டிபிள் பண்ணியிருந்தால் தான் வந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த எக்ஸுங்கிற இடத்துல. அப்போ இங்கேயும் அதே 8 தான் போடணும். இப்போ 16/24ன்னு இருந்திருக்கும். கரெக்டாக இதை ரேஷியோ மறுபடியும் 2:3 வந்துடும். டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 16க்கும் 24க்கும் 8 தான் வருது. அப்போ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் பி? 16. இதுவே க்யூ கேட்டிருந்தாங்கன்னா 24. இப்போ இதுவே நான் ஓகே, நீங்கள் வேறு ஆப்ஷன் எடுத்து போட்டு காட்டுங்கன்னு சொல்லலாம். ஓகே, நான் வந்து இப்போ 24 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாமல் 24 எடுத்துட்டேன். 24ன்னு எடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இங்கே P/Q 2:3ன்னு இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல எக்ஸ் இருந்திருக்கும். என்ன வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 24 வந்திருக்கும்? 12 பண்ணால் தான் வரும். அப்போ இங்கேயே 12 பண்ணணும். 24/36 ரேஷியோ கரெக்டு. ஓகேவா? ஆனால் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் நமக்கு 8 தான் வரணும். ஸோ 24க்கும் 36க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க? 12 வருதுங்க. ஆனால் நமக்கு அங்கே என்ன கொடுத்தாங்க? 8 தான் வரணும். இப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்படி நீங்களாம் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த சம்மு. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். டிவைட் ₹680 அமாங் ஏபிசி. ஓகே, 3 பேர்த்துக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்கங்க. ஆனால் எவ்வளோ பிரிச்சுக்கிறாங்கங்கிறது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏ கெட்ஸ் 3 times more to பி, பி கெட்ஸ் 4 times to சி. ஓகே, அதாவது மொத்த அமௌண்ட் வந்து 680 ரூபா கையில் இருக்குங்க. அதில் 3 அண்ணன் தம்பிங்கள்லாம் மொத்தமாக பிரிச்சுக்கிறாங்கங்க. அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ வந்து பெரிய பையனுக்கு அதிக ரேட் கண்டிஷன் வச்சுருக்காங்க. அவனுக்கு வந்து 3 மடங்கு பியை விட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இருக்கவனுக்கு சியை விட 4 மடங்குன்ட்ருக்காங்க. அப்போ சின்ன பையனுக்கு வந்து ஒடின்னு சொல்லியிருக்காங்க வச்சுக்கலேன். ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வரணும்? மொத்தம் 680. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய இது டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை. ஏ வந்து 3 times பியா, பி வந்து 4 times சியா, கரெக்டாக? சி வந்து சின்னா, அவ்வளோதான், சி தான். அதில் எந்த கண்டிஷனும் இல்லை. இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன்லேருந்து போகலாம். நான் 2 மெத்தடும் சொல்லிக் கொடுத்துறேன். நார்மல் மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறேன், ஷார்ட்கட் மெத்தடும் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிக்கு பொதுவாக 4C சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு அழகாக வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த பிக்கு பொதுவாக 4C போடலாம். அதாவது A + B + C = 680ங்க. இப்போ ஏங்கிற இடத்துல 3B இருக்குங்க. 3B பி, அப்போ 3B பி இப்போ 4C போட்டோன்னா 12C. பிங்கிற இடத்துல 4C, சிக்கு சிஏ தான் இருக்குது, 680. 12C + 4C + C 16, 17Cங்க. 17C = 680. அப்போ C = 680/17, 417 68, அப்போ 40. C 40 கிடச்சிருச்சு. கரெக்டாக? C 40 இருந்தால் நமக்கு அழகாக தெரிஞ்சு போயிடும். B எவ்வளோ? 4 × 4 16, அப்போ 160. அப்போ B வந்து 160னா இதோட 3 மடங்கு A, அப்போ அது 16 × 3 48, 480. இப்போ ஏக்கு 480 ரூபா, பிக்கு 160 ரூபா, சிக்கு 40 ரூபா எடுத்திருப்பாங்க. இன்னும் 480, 160, 40. பாருங்கள், இதில் ஆப்ஷனே குழப்பி விட்ருக்காங்க. ஒரு 480 வெறும் 40, 160லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். ஓகே, இதில் பாருங்களேன், ஆப்ஷன்லேருந்து போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு பார்த்தாலே தெரிஞ்சு போயிருக்கும், மொதல் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்கணும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஏ தான் அதிகமாக கிடைக்கிது. ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து சி வேல்யூ, சியிலேருந்து தான் போகணும். சி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு C 40னா அப்போ பிக்கு என்னதுங்க? 4 மடங்கு போடணும். அப்போ 160. இங்கே பாருங்கள், இந்த டி ஆப்ஷனை பாருங்கள். C 40 இருக்குது, ஆனால் பி வந்து இவ்வளோ 480 இருக்குது இங்கே. அப்போ தப்பு இல்லை. இதோட 4 × 40 160 தானே வரணும். அப்போ ஆப்ஷன்லேருந்து அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. கரெக்டுங்களா? ஸோ ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின். The length, breadth and height of a room are respectively 12 meters, 9 meters and 6 meters. How many cubic boxes are needed to fill the room if the side of each box is 1.5 meter? ஓகே, அதாவது ஒரு ரூமோட நீளம் அகலம் உயரம் கொடுத்துட்டாங்க. 12 மீட்டர், 9 மீட்டர், 6 மீட்டர். இதுவே வந்து அந்த 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகள் அந்த ரூம் ஃபுல்லாக எத்தனை வந்து கியூபிக் பாக்ஸ் நிரப்ப முடியும் நம்ம 1.5 மீட்டர் உள்ளது. அப்போ இந்த என்னது ரூமோட வந்து நமக்கு வந்து டோட்டல் வால்யூம் தெரிஞ்சிருக்கணும், அந்த பாக்ஸோட வால்யூம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதில் எத்தனை அடைக்க முடியும்னு தெரியும். கரெக்டு தானே? அவ்வளோதான். இப்போ என்ன போட்டுடலாம்? வால்யூம் ஆஃப் ரூம் பை வால்யூம் ஆஃப் பாக்ஸ் போட்டுடலாம். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ரூம்னா என்னங்க உங்களுக்கு தெரியும், கியூபிக்கு ஃபார்முலா வால்யூம் வந்து LBH. ஓகேங்களா? அது கனசெவகம்னு சொல்லிட்டாங்க. கியூபாய்டு அது LBH.
இது பாக்ஸ் வந்து கியூபிக் கண்ட்ரோல், அது வந்து கியூபாய்டு, இது கியூபு. இப்போ வந்து LBH வால்யூம் ஆஃப் ரூம், வால்யூம் ஆஃப் பாக்ஸு LBH டிவைடட் பை A கியூபுங்க. அப்போ 3 ரூம் சைஸு 12 × 9 × 6ங்க. இங்கே 1.5 × 1.5 அதாவது A கியூபுக்கு 3 டெசிமல் இருக்குங்க. அதனால் 1000 மேலே மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா நான் வந்து 12 × 9 × 6 × 1000 பண்ணேன்னா 3 டாட்டும் நமக்கு ரிமூவ் ஆயிரும். 15 × 15 × 15 வந்துடும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. 2 3s are 6, 5 3s are 15, 3 3s are 9, 5 3s are 15, 4 3s are 12, 5 3s are 15, 1 5s are 5, 2 5s are 10, 200, 1 5s are 5, 4 5s are 40, 1 5s are 5, 8 5s are 12, 24 × 8 192. ஸோ 192 வருதுங்க. ஸோ 192. ஸோ மொத்தமாக 119 பாக்ஸஸ் தேவைங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தாங்க. இது வந்து இது மட்டும் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், வேறு வழி இல்லைங்க. கியூபாய்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்கள், நார்மலான ஒரு ஃபிகர் தாங்க. கம்ப்ளீஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள் 2 ஆர்க்கு கட் அடிக்குதுங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஃபிகர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. நான் போட்டே காட்டுறேன். அதாவது இப்படி ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து இன்ட்டு போட்டிருக்கு. இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. இதை பாருங்கள், இந்த படத்தை ரெண்டையும் நான் அப்படியே ரொட்டேட் பண்ணுறேங்க. இப்படி இது இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டை வந்து அப்படியே இது பண்ணோன்னா கிளப் பண்ணோன்னா என்ன ஆயிருங்க, மூடின மாதிரி வந்துடும். அப்போ இதே மாதிரி இதையும் மூடின மாதிரி கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிருங்க, நமக்கு இப்படி வந்துடுங்க. கண்டுங்களா? இப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே. இஃப் A's height is 25% less than B, then how much percentage B is height more than that of A? If A's height is 25% less than of B, then how much percentage B more than that of Aன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, நீங்களாம் அசைன் பண்ணிக்கோங்க ஒரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பி வேல்யூ வந்து 100னா 25% லெஸ்ன்ட்டாங்க ஏ வேல்யூ. அப்போ ஏ வந்து எவ்வளோ 75ங்க. எவ்வளோ பி வந்து அதிக பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸிங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க, 25 / 75 × 100. 125 are 25, 325 are 75, 100/3, 3 3s are 9, மீதி 1, 3 3s are 9, மீதி 1. அப்போ 33 1/3%. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி 33 1/3%. பாருங்கள், ஒன்றுமே இல்லை இதில். எஸ். ஓகே, இந்த சம் பாருங்கள். 5 ஆர்டிகிள்ஸ் ABCD and E. ஓகே, ஒரு 5 பொருள் இருக்குங்க. அதோட ப்ரைஸ் தெரியலங்க, வேறு ப்ரைஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு பொருளோட ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. சியோட ப்ரைஸு 100 ரூபான்ட்டாங்க. ஓகே, இது நம்ம பார்ப்போம். இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேங்க. ABCDE ஒரு 5 பொருள் இருக்குது. சியோட பொருள் 100 ரூபான்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. மீதியெல்லாம் விலை தெரியல. ஓகே, கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் ஏயின் விலை சியை விட குறைவு, ஆனால் பியை விட அதிகம்ட்டாங்க. ஓகே, இப்போ ஏ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சி இப்படி இருக்குன்னா ஏ வந்து சியோட கம்மியாக, ஓகேங்களா, ஆனால் பியோட அதிகம்ட்டாங்க. அப்போ ஏக்கு கீழே தான் பி வரும். இங்கே பாருங்கள், ஏ வந்து சியோட கம்மியாக போட்டேன், பியோட அதிகமாக இருக்குது கண்டிஷன் படி. அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஈயின் விலை சியை விட அதிகம், ஆனால் டியை விட குறைவு. இ வந்து சியை விட அதிகம், அப்போ இங்கே சிக்கு மேலே போயிடணும். ஆனால் டியோட கம்மினா அப்போ இதுக்கு மேலே தான் டி இருந்திருக்கணும். கரெக்டாக இந்த தான் ஆர்டர். இப்போ டாப் ரேட்டில் என்ன இருக்குது, டி தான். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, தென் விச் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் காஸ்ட்லியஸ்ட்னு கேட்குறாங்க. விலை அதிகம் உள்ள பொருள் என்னது, டி. ஸோ காஸ்ட்லியஸ்ட் பொருள் டி, காசு கம்மியான பொருள் வந்து பி. அவ்வளோதான், ஆப்ஷன் டிங்க. ஸோ நீங்கள் போஸ்ட்டை பார்த்துட்டு பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக தாங்க எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைன். இதில் வந்து ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஃபிகர் இன் த கிவன் ஸ்கொயர் சீக்வன்ஸ், நாட் அ ஸ்கொயர். இந்த படத்தை பாருங்களேன். இதுலேயும் அதே மாதிரி தாங்க கட் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இதில் கீழே இருக்க ஸ்கொயரை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் இருக்கிறத எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த லெஃப்ட்டை எடுத்திருக்காங்க. லெஃப்ட்டை எடுத்தோன்னே
அப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தால் கடைசியில் வந்து இன்ட்டு தான் கிடைக்குதுங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, நான் வரைஞ்சி வேணால் காட்டுறேங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் கீழே அந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய பேஸ் எடுத்துட்டாங்கங்க. அடுத்த இப்போ ஃபிகரில் வந்து மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் பேஸை தூக்கிடுவாங்கங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சைடத்தையும் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹட் எடுத்துகிட்டா மீதி வந்து இன்ட்டு வருங்க. ஸோ படம் உங்களுக்கு புரியும். இந்த படம் இதில் வரைகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, நான் வரைஞ்சி வேணால் காட்டுறேங்க. இப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு படம் சரியாக வரைய வராதுங்க. இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த பேஸை தூக்கிடுவாங்க, அடுத்ததில் இந்த பேஸை தூக்கிடுவாங்க, அப்புறம் இந்த லைனை தூக்கிடுவாங்க, அப்புறம் இதை தூக்கிடுவாங்க. மீதி உங்களுக்கு இன்ட்டு மட்டும்தான் இருக்குங்க. கரெக்டுங்களா? இந்த கண்டிஷன்ஸில் தான் வருது. அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வரைஞ்சி நான் அசிங்கப்பட விரும்பலை. எனக்கு படம் சரியாக வராது. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து the circle graph given shows the spending of a family on a various items on its saving during a year. If the total income of the family is rupees 75,000, then the expenditures on education. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஃபேமிலியோட டோட்டல் இன்கம் கொடுத்துட்டாங்க. அதில் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. வீட்டு செலவுக்கு, சாப்பாட்டுக்கு எவ்வளோ, சேவிங்ஸ் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ, க்ளோத்திங்க்கு எவ்வளோ, படிப்புக்கு எவ்வளோன்னு வச்சுருக்காங்க. அதில் படிப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணுற செலவு கேட்குறாங்க. அவங்களே பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. 12% கொடுத்துருக்காங்கங்க. 75,000ல் 12% எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் நார்மலாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக இருக்கிறது 100%. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா அது வந்து 10%. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1%. 10 + 2 தான் 12. 10%க்கு வந்து இங்கே ஒரு 7,500 ரூபா. 1%க்கு 750 ரூபா. 2%க்கு எவ்வளோங்க? 750னா 1,500 ப்ளஸ் ஒரு 1,500 போட்டிங்கன்னா 9,000ங்க. அவ்வளோதாங்க. மனசுக்குள்ளே போட்டிருக்கலாம் நீங்கள் நேரம். ஸோ 9,000 ரூபா. ஓகே, ஃபைன். இது பாருங்கள். ABC starts at the same time in the same directions to run around a rectangular garden. A complete around in 252 seconds, B in 308 seconds and C in 198 seconds, starting at the same point. After what time will they meet again into the starting point? ஒன்றும் இல்லைங்க. ஒரு இடத்துல இந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 பேர் ஓடுறாங்க ஒரு பார்க்கில். ஓகேங்களா? ஏ வந்து 252 வினாடிகள்லையும், பி 308 வினாடிகள்லையும், சி 192 வினாடிகளையும் எடுத்துக்கிறாங்க. அதே பாயிண்டில், சேம் பாயிண்டில் எப்போ வந்து 3 பேர் ஒரே பாயிண்டில் சந்திப்பாங்க? ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு மீட் பண்ணுவாங்க. அந்த டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் ரொம்ப ஈஸிங்க. இது எல்சிஎம் எடுத்தீங்கனாலே போதும். எல்லாமே எதில் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள். எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ அந்த 3 வேல்யூக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிரும். ஏன்னா காமன் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள். நமக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னா, ஏ வந்து ஓடுறாரு 252 செகண்ட்ஸில் எடுத்துக்கிறாரு. பி 308, சி 198. ஸோ பி 308, சி வந்து 198ங்களா? இதோட எல்சிஎம் பார்த்துடலாம். 252க்கும் 308க்கும் 198க்கும் 2ஆல் போடுறேன். 126, 184, ஒரு 9, 2, 18, 9. ஓகே, 99. மறுபடியும் 2ஆல் போட்டால் 6, 2, 12, 32, 6, 7, 2, 14, 7, 2, 14. 99 அடியாகாது, அப்படியே வந்துடும். 3 டபுளில் போட்டோம்னா 21, 77, 33. ஓகே, மறுபடியும் இது எந்த டேபிளில் போடலாம்? 21 இருக்குது. 3ஆம் டேபிள்லேயே போட முடியும். 7, 77, 11. ஓகே, இதெல்லாம் எந்த டேபிளில் போடலாம்? இங்கே இது 7ஆம் டேபிளில் போடலாம். போட்டிங்கன்னா 11, 11 வந்துடும். மறுபடியும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 2 சார் 4, 4 3 சார் 12, 36ங்க. 36 இன்ட்டு ஒரு 77 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 36 இன்ட்டு 77 போடுங்க. 36 இன்ட்டு 77 போட்டோம்னா, நான் இதுக்கு மெத்தட் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்மைலி மெத்தட். 21, 42, இதோட 2 21, 42, 63 வருங்க. 2, 7,
2772 வருங்க. 2772 இது நமக்கு ஆன்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணும். 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 460 சார் 240, 737 டவுன் பண்ணுங்க 2. இங்கே வந்து 6 36 360 மீதி 12. ஸோ 46 நிமிஷம் 12 செகண்ட் மிச்சம் இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் சி 46 நிமிஷம் 12 செகண்ட். ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நமக்கு வந்து ஒரு 3 சம் தான் இருக்குது. குயிக்காக போடுறேன். வீடியோ லென்த்தை இழுக்க வேணான்னு பார்க்குறேன். ஸோ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட் 2112 and 2792 லீவிங் த ரிமைண்டர் 4 இந்த ஈஸி கேஸ். ஓகே, எந்த பெரிய நம்பர் வந்து இங்கே டிவைட் பண்ணும்போது ஒரு எக்ஸாக்டாக 4 ரிமைண்டர் கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியானது தான். இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிமைண்டரை வந்து கொடுத்துருக்க டேட்டாவால் செப்பரேட் பண்ணிடணுங்க. 212 2112 2792 4 செப்பரேட் பண்ணிவிடுங்க. ரெண்டுலேயும் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு 2108 வருங்க, இதுக்கு வந்து 2788 வருங்க. ரெண்டுக்கும் HCF எடுங்க, ரெண்டுக்குமே HCF எடுக்கணும். ஸோ 20118க்கு வந்து இது எதெல்லாம் டிவைட் ஆகுதுன்னா ஃபேக்டர் பாருங்கள், 4 17 31. 2788 ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 4 17 41. இதோட காமன் நமக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 17 இருக்குது. 4 × 17 எடுத்திங்கன்னா 68 தான் உங்கள் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 68 தான் உங்களோட ஆன்சர். இல்லை எனக்கு இன்னும் ஷார்ட்கட்டாக வேணும்னா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கல்ல, செப்பரேட் பண்ணிட்டீங்கல்ல, 4ஆல் செப்பரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 2108 2788 கிடச்சிருக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 680 கிடைக்கும். இந்த 680 கொடுத்துருக்க எந்த ஆப்ஷனாலும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 680 வந்து 68ஆல் மட்டும்தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், வேறு எந்த ஆப்ஷனுமே வராது. ஸோ இது ஆப்ஷன்லேருந்து போகிற மெத்தட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 196 கொஸ்டின். இது லாஸ்ட் 24வது கொஸ்டின். ₹800 அமௌண்ட் to ₹920 in 3 years at a simple interest. ஓகே, 800 வந்து ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்தில் 920 மாறிடுது. இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 3%, இட் வுட் த அமௌண்ட். இது ஒன்றுமே இல்லைங்க, சப்ப மேட்ரு. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு ₹800 அமௌண்ட்டுங்க, அது வந்து ஒரு 3 வருஷத்தில் 120 கூடுதுங்க. அப்போ அது நமக்கு ஆர் தெரியாதனால ஆர் கண்டுபிடிக்கணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், PNR/100ங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ரைஸ் ₹800 920 போயிருக்குன்னா அப்போ 120 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபல் ₹800, ஆண்டு 3 வருஷம், 6 தெரியாது, 100 கேன்சல். 1 3 சார் 3, 4 3 சார் 12, 1 4 சார் 4, 2 4 சார் 8, 1 2 சார் 2, 5 2 சார். இப்போ 6 வந்து 5% கிடச்சிருந்துங்க. 5%ல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ 3% இன்க்ரீஸ் ஆகுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதே பர்சன்டேஜ் அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் தரும் தொகை கேட்குறாங்க. ஓகே, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆயிரும்? 5 + 3 8% ஆயிரும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 800 இன்ட்டு n வந்து 3 8/100. ஸோ இங்கே வந்து 24 இன்ட்டு 8 எவ்வளோ கிடைக்கும்? 42 3 192 கிடைக்கும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 192னா அசல் வந்து 800 + 192 992 கிடைக்குங்க. 992 அமௌண்ட்டு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் பி 992. எஸ். ஸோ ஃபைனல் கொஸ்டின். இது வந்து பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸு. இது வேணால் சப் டாப்பிக்கில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நான் எதனால் ஒவ்வொரு டாப்பிக்கும் சப் டாப்பிக்கும் நிறையா போட்டுகிட்டே வந்தேன்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக போட்டிருக்கேன், ப்ராஃபிட் லாஸ் தனியாக போட்டிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன், டைம் அண்ட் ஒர்க் போட்டிருக்கேன், பெப்சன் சிஸ்டம் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த ப்ராஃபிட் லாஸ் பாருங்கள், இந்த பர்சன்டேஜ் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. A table is sold for ₹414 at a profit of 15%. How much did cost price? ஒன்றுமே இல்லைங்க, ஒரு டேபிளுடைய விலை தெரியல, வாங்கின விலை தெரியாது. ஆனால் அவங்க விற்றதை வந்து 414 விற்றுருக்காங்க. விற்கும்போது லாபம் வந்து 15% கிடச்சிச்சுங்க. ப்ராஃபிட் 15% கிடச்சிச்சுங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 2 மெத்தடில் போடலாம். ஒன்று இங்கே பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் தெரியாதுங்களா? இப்போ லாபம் ஒரு நார்மலாக 100% அட் பிகினிங்கில் வாங்குகிற பொருள், அப்போ 15% எக்ஸ்ட்ரா லாபம்னா 115%. 115%க்கு 414 ரூபானா அப்போ 100%க்கு எவ்வளோ இருக்கணும்? ஏதோ ஒரு வேலையாக இருந்திருக்கணும், எக்ஸு. அப்போ 115க்கு எவ்வளோ அப்படின்னா
கண்டிப்பாக இதோட கம்மியாக தான் இருக்கணும் 100%க்கு. இதை வந்து டேரெக்ட்னா இன்டேரக்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 115 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 414 இன்ட்டு 100. நமக்கு எக்ஸ் தாங்க வேணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கோங்க. 414 இன்ட்டு 100 டிவைடட் பை 115. இதை கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஓகே. ஸோ 25 சார் 100, 23 போட்டுங்க. 126 23, 18 23 சார் 414. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 18 இன்ட்டு 20 வந்து 360. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 360 ரூபா. நீங்கள் வாங்கினது 360 ரூபா, விற்றது 414 ரூபாய்க்கு. ஓகே. இன்னொரு மெத்தடு இருக்குதுன்னு சொன்னால, அது என்னென்னா ஆல்ரெடி ஃபார்மில் ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ப்ராஃபிட் லாஸில் சுப்ரீம் கோர்ட்டுன்னு கூட ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். எஸ்பி ஈக்குவல் டு சிபி. ப்ராஃபிட்னா 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100. இது ஃபார்முலா மெத்தடுங்க. எஸ்பி கொடுத்துட்டாங்க 414, சிபி தெரியாது, சிபின்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 15 கொடுத்துட்டாங்க. 100 + 15 115 பை 100. அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 414 இன்ட்டு 100 பை 115. கேன்சல் பண்ணால் சிபி கிடச்சிடும். அதே 360 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் போட்டுட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ நம்ம அடுத்து பார்ப்போம். பார்ட் 2லேயே 25 இருக்கும். இது மாதிரி ஒரு 20 பார்ட்டு போட போகிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் எந்த எக்ஸாம் கேட்டாலும் 25 அவுட் ஆஃப் 25 வாங்குற அளவுக்கு நான் ட்ரிக்ஸ் ஆட் அப் பண்ணிடுவேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.